Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana Devidasya Jnananjana Shalakaya Saksharan Militam Hena Tasmai Shri Gurave Namaha. Mokam Karoti Vachalam Bhangam Langayate Girim Yetkripatamaham Bande Shri Gurum Dinadharanam Paramanandam Nadavam Chaitanyamishwaram. Namo Vishnu Padaya Krishna Prestaya Bhutale Srimade Bhaktivedanta Swami Niti Namine. Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadhi Bhashyadadeshadarine. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasadi Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mahamandaram ki Jai. Venkatesha Shri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj ki Jai. Shri Gurudev ki Jai. Jai Gaur Premanande. Hare Krishna. ஸோ பிரபுபாதருக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு இல்லையா. மீன்ஸ் அங்கேருந்து யூஎஸில் வந்து அவருக்கு விசா இதாகலை, சாங்ஷன் பண்ண மாட்டேன்னாங்க. அதே மாதிரி இமிக்ரேஷனுக்கு அவங்க குவாலிஃபைடு இல்லைன்ட்டாங்க, டெனேல் ஆஃப் விசா. அதுக்கப்புறம் நிறைய சுற்றுப்பயணம், கனடா, யூரோப் இதெல்லாம் பண்ணார் இல்லையா. இது நடுவுலையும் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய லைஃப் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் ரைட்டிங். அதோட ரெகுலேஷன் அப்படி இருந்தது. ஓகே, அப்படி ஷெடியூல் எதுவுமே மாறல. அப்படி இவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார்ல. ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ண மகாராஜ். ஹரே கிருஷ்ண. ஸோ அதனால் அவர் எப்பயுமே என்ன பண்ணார், ஸ்ரீமத் பாவன் லெக்சர் கொடுக்குறது, அப்புறம் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். மேக்ஸிமம் வீட்டில் தான், மீன்ஸ் அவர் இருக்கும்போதெல்லாம் அவர் தனியாக இருப்பார், யாராவது வந்தால் பேசுவார். மற்ற என்ன பண்ணுவார், கிருஷ்ணா பற்றி நினச்சிட்டே இருப்பார். அப்புறம் புக்ஸுக்கு டிக்டேட் பண்ணிட்டே இருப்பார், டிக்டாஃபோன் வச்சுருப்பார். ஓகே, ஒரு நாள் பிரபாதர் இருக்கும்போது, ரூமில் இருக்கும்போது கோவிந்ததாஸ் மாதாஜி வராங்க. பிரபாதர் பிரசாந்த் எடுத்து வராங்க. அப்போ ஒரு எலி ஓடுது, ஓகே, ரூமுக்குள்ளே. ஸோ என்ன பண்ணுறாங்க, உடனே மாதாஜி வந்து பிரசாந்த் பிளேயரை கீழே வச்சுட்டு அந்த எலி பின்னால் ஓடுறாங்க. ஏன்னா பிரபாதோட டெஸ்க்கு நோக்கி ஓடிட்டு இருக்குது. பிரபாத் உடனே எந்திரிச்சு அவரும் பின்னாலே ஓடுறாரு, எலியை துரத்திட்டு. இன்னொரு எலி வருது. அப்புறம் உடனே ஹரிநாம பிரபு வர்றாரு அங்கேருந்து. அவர் சான் பிரான்சிஸ்கோல இருந்த டிவோட்டி, இங்கே பிரபா பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, எலியை துரத்துறதுக்கு அவரும் ஓடி வர்றாரு. அப்புறம் ஒரு ஷூ பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வச்சு இந்த 2 எலியும் பிடிச்சிடுறாரு அவர். ஓகே, அதுக்கப்புறம் தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு. 2 எலியும் பிடிச்சிடுறாரு ஷூ பாக்ஸ் வச்சு. அப்போ பிரபுபாதர் வந்து கௌரசுந்தரா பிரபு, கோவிந்தாஸ் மாதாஜி 2 பேரும் இருக்கும்போது சொல்கிறார், எல்லாமே நீங்கள் க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா எலி வர்றதுக்கு சான்ஸே இல்லை. யாரெல்லாம் வந்து அவங்களுடைய இடத்துல ரொம்ப பற்றுதலோடு இருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவி இந்த மாதிரி எலி, பாச்சா இந்த மாதிரி கிடச்சிருவோம் அந்த இடத்துல. ஓகே, அதனால் அந்த எலியெல்லாம் வந்து ஏற்கனவே இப்போ போன பீரியடில் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க, இதெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. சிவானந்த பிரபு என்ன பண்ணுறாரு, அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறார். வெளியிலேருந்து வரும்ல எலி வர்றது, ஓட்டையெல்லாம் அடைக்கிறார். ஒரு நாள் பிரபா கேட்குறாரு, நைட் சாப்பிடும்போது பொறி கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பீனஸ் அந்த வேர்க்கடலையா, அது வேர்க்கடலையா கருப்பாக இருக்குன்னு கேட்குறாரு. பொரியோட சேர்த்து வறுத்த வேர்க்கடலை அதே கருப்பாக இருக்குன்றார். நிறைய கறிக்கிட்டீங்களான்னு கேட்குறாரு. ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் கறிக்கிருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கேட்குறாரு. உடனே கோவிந்ததாஸ் மாதாஜி ஆரம்பிச்சிடறாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறாங்க பிரபுபாதர், ஏன் அழுறீங்க நீங்கள்,
நீங்கள் ஏன் அழுறீங்கன்னா நீங்கள் கோமா இருக்கிறனால அழுறீங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஏன் அப்படி நீங்கள் பண்ணீங்க, ஏன் கருக்குனீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, உங்களுக்கு தண்ணி வந்துச்சு, கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துச்சு. மாதாஜி சொல்கிறாங்க, நான் வந்து கோமா இல்லை, நான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கேன், இந்த மாதிரி நான் இந்த நிலக்கடலையை வந்து ரொம்ப கருக்கிட்டேன்னு சொல்லி வருத்தமாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரபா சாஸ்திரமே கோவப்படுவார். ஓகே, எதுக்குன்னா அந்த டிசேபிளுடைய நன்மைக்காக, அந்த டிசேபிள் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. கோவிந்தாஸ் மாதாஜி ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த டிக்டா ஃபோன் பிரபா யூஸ் பண்ணுவார்ல பேசுறதுக்கு, அதை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டிக்டா ஃபோனை உடைச்சிட்டாங்க. பிரபாவுக்கு பயங்கர கோவம். அமெரிக்கன் மக்கள் வந்து, அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பணக்கார பசங்க, அதனால ரொம்ப ஈஸியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, எதனால உடைச்சிடுறாங்க, தெருவில் போட்டுட்டு வேற ஏதாவது வாங்கிக்கிறாங்க. பணத்திமின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஒரே ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் எதுக்கு உங்கள் ஃப்ரெண்டை யூஸ் பண்ண விட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இது கோவிந்தாஸ் மாதாஜி பயங்கரமாக வருத்தமாயிட்டாங்கல்ல. ஓகே, ஆனால் அப்படி திட்டினாலுமே அடுத்த நிமிஷம் மாறிடுவார் பிரபாத். அதை பற்றி திருப்பி பேச மாட்டார், அது நடந்த மாதிரியே காட்டிக்க மாட்டார் பிரபாத். ஓகே, இதுதான் அவருடைய பியூட்டி. ஸோ அதனால் இப்போ கோவிந்தாஸ் மாதாஜி பார்க்குறாங்க, பிரபாத் காணோம், ரூமில் இல்லை, அவங்க ஷூவும் இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, வேகமாக தெருக்கு போடுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பதட்டம், ஏன்னா தனியாக விடக்கூடாது, பிரபாத் வயசாகிடுன்னு சொல்லிட்டு. ஓகே, வேகமாக அந்த கார்னர் வழி ஓடி பார்க்குறாங்க. அங்கே பிரபாத் நடந்து போயிட்டு இருக்காரு. வேகமாக ஓடி வந்து பிரபாத் கிட்ட வந்துடுறாங்க. எங்கே போகிறீங்க, நீ ஏன் இங்கே விட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபாத் சிரிக்கிறார், சொல்கிறார், நான் அந்த பேங்க் தான் போகிறேன், இட் இஸ் ஓகே, நான் வந்துடுவேன்னு சொல்லி போகிறார். ஓகே, அவனை மாதாஜி சொல்கிறாங்க, சாரி நீ மன்னிச்சிடுங்க, நான் வந்து நீங்கள் தனியாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் தனியாக எப்படி உங்களுக்கு விடுதுன்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் நான். ஓகே, அப்புறம் சொல்கிறேன், உனக்கு என்ன தெரியும், நீ வந்து ஃபிசிஷியன் தானே, டாக்டர் தானே, அப்போ உடனே நீ முதல்ல குணப்படுத்திக்க வந்த. பிரபா அவங்களுக்கு பயங்கரமாக சளி பிடிக்கும், ஏன்னா எப்பயுமே அவங்களுக்கு சிக்காவே இருப்பாங்க இந்த மாதாஜி. ஓகே, எப்பயுமே ஸ்வெட்டர் போட்டிருப்பாங்க, கோட் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு இதாக இருக்கும். அப்போ சொன்னாங்க பிரபா, இந்த ரூம் எல்லாம் குப்பையாக வச்சுருப்பாங்க, இதனால தான் உங்களுக்கு கோல்டு பிடிக்குதுன்னு சொல்லி பிரபா சொல்லுவார். கிளீன்லெஸ்ஸே இல்லைன்னுவார். ஓகே, அப்போ ஒரு நாள் வந்து கௌரசுந்தர பிரபுவும் கோவிந்தாஸ் மாதாஜி போகும்போது கோவிந்தாஸ் மாதாஜி சொல்லுவாங்க, அதே மாதாஜி சொல்கிறாங்க திருப்பி பிரபா, எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து எக்ஸலன்ட் செக்ரட்டரி, எக்ஸலன்ட் குக்கு, நீங்கள் எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு தகுதி தான் இல்லை. இவெல்லாம் திட்டினார்ல, இப்போ உங்களுக்கு சொல்கிறார். ஓகே, உங்களுக்கு ஒரு தகுதி தான் இல்லை, என்னன்னா நீங்கள் ஒரு பெண்ணாக பிறந்துட்டீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த பிறகு நீங்கள் பிரம்மச்சாரியாக பிரம்மச்சாரியாக இருப்பீங்கன்றார். கோவிந்ததாஸ் மாதாஜி சொல்லுவாங்க, தேங்க்யூ பிரபா. ஓகே, ஸோ கௌரசுந்தர பிரபு அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நல்லா நிறைய கரெக்டாக பார்ப்பார், கரெக்டாக வேலை பண்ணுவார், பிரபா புக்ஸ் படிப்பார், சீரியஸான டிவோட்டி, ரொம்ப கேர்ஃபுல்லான சர்வெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில செக்ரட்டரி இல்லைன்னா அவங்களுடைய பிரபாவுடைய டிசேபிள்ஸ்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அகெயின்ஸ்டாக பேசுவாங்க, மீன்ஸ் மாயாவதியாக பேசுவாங்க, ஷேக்ஸ்பியர் மாதிரி அவர் என்ன கருத்து சொன்னாங்களோ அதை சொல்லுவாங்க. ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா வாதம் பண்ணுறதுக்காக. பிரபாத் அதை முடியெடுப்பார். இது அவங்களுக்குள்ள ஒரு வழக்கம். சும்மா இருக்கும்போது நீங்கள் எதாவது பேசுங்கன்னு சொல்லுவார் பிரபாத். ஏதாவது பேசுங்கன்னா கிருஷ்ணர் பற்றி இல்லை, நீங்கள் அகெயின்ஸ்டாக பேசுங்கன்னுவார். மாயாவதை பற்றி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் எப்படி டிஃபீட் பண்ணுறேன் பாருங்கள், சொல்லிக் கொடுக்குறாரு பிரபாத் எப்படி டிஃபீட் பண்ணணும். அடிக்கடி இந்த கௌரசுந்தர பிரபு இந்த மாதிரி ப்ளே பண்ணுவார். அவர் மாயாவதி மாதிரி இந்த பிலாசபி பேசுவார். அப்போ அவர் சொல்கிறார், கிருஷ்ணாவுடைய பர்சனாலிட்டி வந்து ஒரு மாய தோற்றம். ஏன்னா அப்சல்யூட், அதாவது முழு முதல் கடவுள் வந்து ஒரு உருவம் இல்லாதன்னு சொல்லி சித்தரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். இவனே பிரபுபாத டிஃபீட் பண்ணுவார். சார் பிரபுபாத இந்த கேள்வி கேட்பார், கௌரசுந்தர பிரபு டிஃபீட் பண்ணும். ஓகே, இதான் இந்த நிறைய சின்ன சின்ன புக்ஸ்லாம் இருக்குல்ல,
Johnny. Easy journey for Johnny to self-realization. Johnny to self-realization. இருக்குல்ல ஒரு புக் இருக்குல்ல, நான் படிச்சிருக்கேன். அதுல எல்லாம் கூட இந்த இதெல்லாம் இந்த சாக்ரட்டிஸ்ல பேசுறது இந்த மாதிரி ஷியாம் சுந்தர் பிரபு போஸ்ட் பண்ணுவார். மார்க்ஸ் மாதிரி பேசுவாரு. அப்புறம் அதுலயும் அதே மாதிரி தான் லைஃப் கம் ஃப்ரம் லைஃப். ஹரி கிருஷ்ணா சேலஞ்ச் நிறைய புக்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. ஆமா. ஸோ ஒருத்தர் வந்து they will speak different philosophy, வேற philosophy பேசுவாங்க. அதை என்ன பண்ணுவாரு, ப்ராப்பரா டிஃபீட் பண்ணுவார். ஈஸி ஜெனரேட் அது கிடையாது. சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி. சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிலேஷன் கேக்குறீங்களா? செல்ஃப் டிஸ்கவரி. செல்ஃப் டிஸ்கவரி. ஓகே. ஸோ அதனால இந்த மாதிரி அவங்க அதை பேசணுன்னா அவர் ப்ராப்பரா கரெக்ட் பண்ணார், எப்படி அவங்க டிஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே. அப்போ ப்ராப்பரா சொல்றாரு, ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு புது சென்டர் ஓப்பன் பண்ண போகணும். நீங்கள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு என்னுடைய செக்ரட்டரியாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, என்னுடைய உடலை பார்த்துக்கிறது முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ப்ராப்பர். அதே மாதிரி கௌர் சுந்தர் பிரபுவும் கோவிந்தாஸ் மாதாஜியும் ஹவாய்ங்கிறது ஒரு இது தீவு எங்கே அமெரிக்காவில் இருக்கு, ரொம்ப பாப்புலரான பிளேஸு. அங்கே போய் ஒரு சென்டரை ஓப்பன் பண்ணுவாங்க கோவிந்தாஸ் மாதாஜி கௌர் சுந்தர் பிரபு. ரொம்ப பெரிய சென்டராக வரும். ஓகே. நவதீப் சொல்லுவாங்க, நியூ நவதீப் பண்ணுவாங்க அந்த இடத்த. ஸோ பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி கௌர் சுந்தர் பிரபுவும் கௌர்தாஸ் மாதாஜியும் டிஸ்கஸ் என்ன சரி ஹரணி இது பண்ணும்போது அப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. பிரபுபாதரும் கௌர் சுந்தரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதாஜி வந்து பாத்திரம் கழுவுவாங்க. பாத்திரம் கழுவுறது இங்கே கேட்கும், அங்கே பாத்திரம் கழுவுவாங்க, இங்கே கேட்கும், பயங்கர சத்தமாக இருக்கும். பிரபுபாதர் சொல்வார், இவங்களுக்கு இந்த கிளென்லினஸ் டிசீஸ் இருக்குன்னுவாங்க. கிளென்லினஸ் டிசீஸ்னால் எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும் நினைப்பாங்களா, அந்த மாதிரி டிசீஸ் உங்களுக்கு இருக்கு. என்னுடைய ஒய்ஃபுக்கும் குழந்தை கூட இருந்துச்சு இந்த டிசீஸு. என்னுடைய குழந்தை வந்து முதலே இதை கட் பண்ணிடணும். என் குழந்தை என்ன பண்ணிட்டா, இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டே இருப்பான். அப்போ வந்து எலக்ட்ரிக் சாக்கெட் இருக்குல்ல, சுவிட்ச் போர்ட் சாக்கெட், அதையும் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணேன். சத்தம் போட்டேன் நான், இப்படி பண்ணேன்னா பொண்ணே விடுவேன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி சத்தம் போட்டேன் நான். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணல. இந்த மாதிரி எதை எடுத்தாலும் க்ளீன் பண்ணுவாங்க, தண்ணி அடித்து க்ளீன் பண்ணுறது. ஓகே. அது எலக்ட்ரிக் சாக்கெட்டையும் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அடிச்சு. இந்த மாதிரி இது முதலே உன் ஒய்ஃபை கண்டிச்சு வை, இந்த மாதிரி கிளீன்லெஸ் டிசீஸ் வேணான்னு சொல்லி கண்டிச்சு வைந்தார். நீங்கள் அடங்கலைன்னா இந்த மாதிரி ரொம்ப ஓவராக போகுன்றார். கோவிந்தாஸ் மாதாஜி தான் திட்டு. அது பிரபாதர் அதெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். பிரபாதர் என்ன சொன்னால் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே. பிரபாதர் வந்து மான்ட்ரியலில் இருக்கிறாரு. அவர் நிறைய டிசைபிள்ஸ் வந்து பார்க்குறாங்க யூஎஸ்லேருந்து. ஏன்னா இப்போ யூஎஸ்குள்ளே போக முடியாதுல்ல பிரபாதரால், அதனால அங்கே கனடாவுக்கு வந்து பார்க்குறாங்க எல்லாரும். மான்ட்ரியல் கனடாவில் இருக்கு. ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்க, சில பேர் நியூவாக இருக்கிறாங்க, டெம்பிளில் ஜாயின் பண்ணுறாங்க. பிரபா ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், எல்லாம் வந்து டிஸ்பிளெலாம் வந்து பார்த்தோன்னே. ஸோ அந்த கிஷோர் பிரபு சொல்கிறாரு, ரொம்ப அவர் வந்து பிரபாதர் பார்க்க வந்தோன்னா பிரபாதர் வந்து அவர் சொல்கிறார், அமெரிக்கன் வைஷ்ணவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. அவர் வந்து ஒபிஷியன்ஸ் பண்ணி உட்காந்தார். ஓகே. அவருக்கு என்ன பேசுனதே தெரியல. அப்போ அவர் கொஸ்டின் கேட்குறாரு, எப்படி கிருஷ்ணர் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறாங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்றார், சூரியன் இருக்கார் இல்லையா, சூரியன் வந்து நீங்கள் இங்கே இருந்தாலும் உங்கள் மேலே இருக்க மாதிரி தான் இருக்கும், வேறு இடத்துக்கு போனாலும் உங்கள் தலைக்கு மேலே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கே இந்த மாதிரி சக்தி இருக்குது இல்லையா, ஏன்னா இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அப்போ கிருஷ்ணருக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் வேறு இடத்துல எங்கே இருந்தாலுமே அவர் எல்லா இடத்துலையும் இருப்பாருன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இஸ் சைமல்டேனியஸ்லி இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் என்டிட்டிஸ். உடனே அவர் வந்து எஸ் அண்டர்ஸ்டுட்டார். ஓகே. கிருஷ்ணதாச பிரபு அவருடைய இந்த அனுபவத்தை சொல்கிறார், மான்ட்ரியல் வந்து விசிட் பண்ண அனுபவத்தை சொல்கிறார். ஸோ இந்த கிருஷ்ணதாச பிரபு வந்து பிரபுபாதை பார்க்கணுங்க ரொம்ப ஆசை. அதனால் அவர் என்ன பண்ணார், ஜுவல்லரி ஷாப்பில் செய்கிறார். ஏன்னா காசு கிடையாது, ஏன்னா அவர் வந்து யூஎஸ்லேருந்து வரணும் இல்லையா. ஜுவல்லரி ஷாப்பில் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது உத்தவாவும் கிருஷ்ணதாஸ் பிரபு பிளான் பண்ணுறாங்க, வெக்கேஷன் வந்து நம்ம மான்ட்ரியல் போகலாம், பிரபுபாதை பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு சொல்லி கிளம்புறாங்க. ஹிச் கைக்கிடு அப்படின்னா லிஃப்ட் கேட்டே வருது. சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து நியூயார்க் வரை லிஃப்ட் கேட்டே வந்துட்டாங்க.
3 நாள் அங்கே லிஃப்ட்டு கேட்டு ஒரு காராக நாங்கள் ஏற்றிருப்போம் லிஃப்ட்டுக்கு பைக்கில் கேட்பாங்களா அந்த மாதிரி. இந்த மாதிரி இவ்வளோ கிலோமீட்டர்ஸ், நிறைய கிலோமீட்டர்ஸு, அது வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் மேலே வரும். அந்த மாதிரி இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நியூயார்க்லேருந்து ஈஸி தான் மாண்டியில் வருது. ஓகே, அங்கே வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் பிடிச்சி வராங்க. இப்படி தான் பிரபாதை பார்க்க வராங்க வெக்கேஷன். ஓகே, பிரபாதை பார்க்குறாரு, வந்தவொடனே தேங்க்யூன்றார், புதுதில் வந்திருக்கீங்க தேங்க்யூன்னு சொல்கிறார். ஓகே, அப்போ லஞ்ச் டைம் பிரபாதருக்கு ஒரு பிளேட் கொண்டு வராங்க. அவங்க வந்து இவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணல, இவங்கள பண்ணால் சாப்பிடவே இல்லை. ட்ராவல்லே பண்ணிட்டு வந்துட்டாங்களா, சாப்பிடல இவங்களும். ரொம்ப அவங்களுக்கு எம்டி பிளேட் இருக்குது, அவங்களுக்கு சர்வ் பண்ணல. பிரபாதை சாப்பிட போகிறாரு. அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கலையான்னு சொல்லி பிரபாத் கேட்குறாரு. கோவிந்தாஸ் மாதாஜி வந்து உள்ளே போயிருக்காங்க, ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிரபாத் சொல்கிறார், நீங்களாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்களே, நீங்கள் ரொம்ப சாப்பிடாத மாதிரி இருக்கே அவங்கள பார்த்தா, நீங்களாம் நல்லா சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அவர் சொல்லும்போதே அந்த அன்பு தெரியுது. ஓகே, உடனே அவர் அவருடைய பிளேட்லேருந்து பிளேட்டு எடுத்து அவங்களோட பிளேட்டில் போட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு பிரபாத். அந்த இதெல்லாம் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்றார். நீங்கள் வந்து 6 சப்பாத்தியாவது சாப்பிடணும் குறைஞ்சது அப்படின்றார். ஓகே, அவர் வந்து எப்படி வெயிட்டை கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரபாத மெனு கொடுக்குறாரு. ஓகே, அப்போ ஒரு எலி வருது ரூமுக்குள்ள. கௌரவ சுந்தர் பிடிச்சிடுறாரு. ஓகே, பிரபாத் சொல்கிறார், இந்த எலி வந்து போன பிறவியில் ஒரு பக்தனாக வந்திருக்கிறாரு, இந்த பிறவியில் அவர் வந்து இந்த பிரசாதம் சாப்பிடணும்னு சொல்லி இங்கே வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ இந்த ஃப்ளோரில் இருக்க தரையில் இருக்க பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஓடி வர்றாங்க இந்த எலி. அதுக்கப்புறம் அவங்க ஒபிசன்ஸ் போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஜெகதீஷ் தாஸ் பிரபு வந்து அவருடைய இதை சொல்கிறார். ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஜெகதீஷ் பிரபு சொல்கிறாரு, ஸோ நான் வந்து இந்த மாதிரி உள்ளே போனோடனே ஒரு அமேசிங் ஃபீலிங், ஏன்னா பிரபாதோடைய கிட்ட போனோடனே அமேசிங் ஃபீலிங், அந்த வைப்ரேஷன் என்னால் சொல்ல முடியல. இந்த மாதிரி நிறைய இந்தியன் சொல்லியிருக்காங்க. ஒரு இந்தியன் சொல்லுவார், நான் இந்த மாதிரி நானும் நிறைய சாமிஜி பார்த்துருக்கேன், இவர் வந்து ஒரு கால் தொட்டு கும்பிட்டோன்னே எனக்கு அந்த ஃபீலிங் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இதில் இம்ப்ரெஸ் ஆகி நிறைய பேர் வருவாங்க. ஓகே, அதனால் பிரபாதருக்கு உள்ளே போனோடனே இந்த டிவோட்டிஸ் தெரியும், இவருக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் இவருக்கு தெரியுதுன்னு சொல்லி நினச்சி அது புரியும், வைப்ரேஷன் புரியும். எப்பவுமே ஒரு செயின்ட்லி பர்சன் கிட்ட போகும்போது நமக்கு தெரியும் அவருடைய தேஜஸ் வேறான்னு சொல்லி, எஃபல்ஜன்ஸ் வேறான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கீர்த்தனா மகாராஜ் ஹைகிரீவ பிரபு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க பிரபாதத்தை, நியூ விருந்தாவன் ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் லேண்டு வாங்குறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பிரபாத் வந்து அவங்கள ஊக்குவிக்கிறார், நீங்கள் இந்த லேண்டு வாங்குங்கன்னு சொல்லிட்டு. ஜெகதீஷ் பிரபு பின்னால் உட்காந்துருக்கார். ஓகே, அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அவர் கவனிச்சுட்டு பேசாமல் இருக்கிறார். ஓகே, பிரபாத் வந்து ஒரு பெரிய போர் வீரன் மாதிரி இருக்கார். ஏன்னா அப்படி தான் ஆக்சுவலாக, ஏன்னா மாயோட கோட்டை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம், அங்கே போயிட்டு கிருஷ்ணரை பற்றி பேசுறது, சைத்தன்ய மாவடி பேசுறது பெரிய விஷயம். அதில் வந்து இவ்வளோ தூரம் அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா. அதனால் இவர் ரொம்ப லிட்டிலாக ஃபீல் பண்ணுறார், ரொம்ப சின்னதாக ஃபீல் பண்ணுறார் இந்த டிவோட்டி. ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் கிளம்புறாங்க. உடனே இவர் எதுவுமே பேசலை, இவரும் விழுந்து கும்பிட்டு கிளம்புறாரு. பிரபாத கேட்குறார், பிரபாட்ட சொல்கிறார், கிளம்புறாங்க, நான் 16 மாலைகள் ஷேர் பண்ணுறேன், நான் இனிஷியேஷன் வாங்கலான்னு இருக்கேன்றார். ஓகே, வெரி நைஸ், டெம்பிளில் வந்து ஸ்டே பண்ணுங்கள். அப்போல்லாம் இனிஷியேஷன்னா டெம்பிளில் ஸ்டே பண்ணுறது. ஓகே, அதாவது நான் சொல்கிறது 1960s 70 வரையுமே அப்படி தான், 70-80 வரையுமே அப்படி தான். இனிஷியேஷன் வாங்கினாலே கோயிலில் போய் சிக்கா வச்சுட்டு ஸ்டே பண்ணுறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிடுவாங்க. ஒய்ஃபுக்கு வந்து இது கிடையாது, சிக்கா வைக்கணும். இப்படி தான் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் என்ன ஆயிடுச்சு, இனிஷியேஷன் வாங்கினாலும் வீட்டிலேருந்து பயிற்சி பண்ணலாம்னு சொல்லி கொண்டு தான். இப்போ டெம்பிளில் இருக்க டிவோட்டிஸ் கம்மி, வெளில இருக்க டிவோட்டிஸ் வந்து அதிகம். அப்போ வந்து டெம்பிளில் இருக்க டிவோட்டிஸ் அதிகம். வைகுந்தநாத பிரபு அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். பிரபா ரூம்குள்ளே போனோடனே என்னுடைய பதட்டங்கள்லாம் குறைஞ்சிருச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். இதே மாதிரி தான் ஆச்சாரியா பிரபாகர், அவர் பேர் என்ன, ஆச்சாரியா ஃபர்ஸ்ட் டிவோட்டி, ஆச்சாரியா பிரபாவுடைய ஃபர்ஸ்ட் டிவோட்டி. இனிஷியல் டிவோட்டிஸ் இருப்பாங்களா, 2-3 டிவோட்டிஸ், ஆச்சாரியான்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. பிரபாகரோட டான்ஸ் பண்ணாராம், அந்த ஒரு மாலையை வச்சுட்டு டான்ஸ் பண்ணுறார் ரூமுக்கு. ஜான்சியில் கரெக்டாக அவர் சொல்லுவார். அவர் ப்ரொஃபஸராக இருந்தார். இந்த மாதிரி பிரபாகர் வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார், பயங்கர
மகிழ்ச்சியாக இருந்தார். நான் ரூமுக்குள்ளே போனேன், பயங்கர வைப்ரேஷனு. அந்த பூவை பார்த்தீங்கன்னா நார்மல் பூ மாதிரியே இல்லை. பிரபுபாதர் சொன்னார், இந்த மாதிரி வைகுண்டத்துலேருந்து கிருஷ்ணரே வந்து எனக்கு இந்த மாலை அனுப்பிச்சாங்க, கால் வரை இருக்கும், மாலை வந்து கிருஷ்ணரே கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி அவர் வந்து ஆமாம் அவருடைய அனுபவிச்சு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து நாரதமுனியை பார்ப்பார். இந்த அயல்நாட்டில் ப்ரீச் பண்ணும்போது எல்லா டிவோட்டிஸும் எந்திரிச்சு குதிப்பாங்க. அது ஒரு பெரிய இந்த கிளப் ஹவுஸ் மாதிரி லைட்லாம் போட்டு நைட்டு ஆயிடும், சின்ன சின்ன லைட் போட்டு அங்கங்கே லைட் எரியும் இல்லையா, அந்த மாதிரி லைட் அங்கங்கே காட்டுவாங்க, அதை ஆடுவாங்க. அப்படி ஹரே கிருஷ்ணா மேலே ஏறி பாடிட்டு இருக்காங்க. பிரபுபாதர் அந்த குழுவெல்லாம் பாடிட்டு இருக்கு, டிவோட்டிஸ் எல்லாம் மேலே ஏறிட்டாங்க. அப்போ அவங்க பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 10,000 பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்க்கும்போது திடீர்னு பிரபுபாதர் வந்து நாரதமுனியோடைய இதை பாடுவார். பாடணுன்னு அங்கே உள்ள பக்தர்லாம் கேட்பாங்க, இது என்னென்ன புரியலையேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது, நாரதமுனியோடைய அந்த நமக்குமே தெரியாது அந்த பிரணாத்தி, ஓகே, வெல்கமிங் மெசேஜ். அப்போது கேட்பாங்க, பிரபுபாதர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியலையா நாரதமுனி இருக்கார் பாருங்க அப்படின்வார். நாரதமுனி வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடக்குன்னா வந்துடுவார். ஓகே, இது வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நீக்ரோ இருக்காங்க, அமெரிக்கன் இருக்காங்க, இந்தியன் இருக்காங்க, கனடியன்ஸ் இருக்காங்க, யூரோப்பியன்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் ஜம்ப் பண்ணி ஆடுறாங்க ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து நடத்துறதை வந்து பார்க்கறதுக்கு நாரதமுனி வந்துட்டார். ஓகே, இந்த மாதிரி பிரபுபாதர் வந்து சாதாரண மனிதர் கிடையாது, அவர் வந்து அந்த லோகத்துலேருந்து வந்திருக்கார். இதெல்லாம் ப்ரூஃப் அதுக்கு. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் வந்துடுவாங்க கனடா டெம்பிளில். ஸோ கௌரசுந்தர் பிரபுக்கும் கோவிந்தாசி மாதாஜிக்கும் வேலை அதிகம். ஏன்னா அவங்க செக்ரட்டரி, உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, உள்ளே போகாதீங்கன்னு சொல்லணும். அதே சமயம் சில பக்தர்கள் அனுபவிச்சு ஆகணும். பிரபுபாதர் சில பேரை வாங்கன்னு சொல்லுவார். இது ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு வேலை. ஓகே, செக்ரட்டரியாக இருக்காது. பிரம்மானந்த பிரபு சொல்கிறார், எப்பயுமே அவர் உட்காந்து பேச ஆரம்பிச்சார்னா நமக்கு அந்த டாபிக் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். பிரபுபாதர் லெக்சர்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 40 நிமிஷம் 30 நிமிஷம் தான் இருக்கும். 30 மினிட்ஸில் க்ளீனாக அவர் பேசுவார். ப்ரிப்பரேஷன் எதுவுமே கிடையாது. அவர் பேசுனதே அப்படியே புக்கு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகே, அவர் லெக்சரையே புக்காக போட்டிருக்காங்க பகவத்கீதை யூனிவர்சிட்டிஸில். இந்த பகவத்கீதை லெக்சர் ஃப்ரம் பிரபுபாத் அந்த மாதிரி புக் போட்டிருக்காங்க. ஸோ பிரபுபாத் சொல்கிறார், இந்த அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கௌரசுந்தர் பிரபு, பிரம்மானந்த பிரபு இவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அப்போ அவரோட பிரபுபாதர் கமெண்ட் பண்ணுறார், இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி கெடுதி, லிக்விட்லாம் கெடுதி, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா ஜென்ரல் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் ட்ரெயின்ஸ் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ அந்த லிக்வரை பற்றியும் பேசுகிறாங்க பிரபுபாதர். இந்த மாதிரி அமெரிக்காவில் இந்த மாதிரி இருக்குது, லிக்வர்லாம் நிறைய சாப்பிட்றாங்கன்னு சொல்லி சொன்னால் பிரபுபாதர் சொல்லும்போது கோவிந்ததாஸ் மதத்தை சொல்லுவாங்க, இனிஷியேட்டிவ் டிவோட்டி. 16 மாலை ஆயிடுச்சு, ஷி ஹஸ் மேரிட் டு இனிஷியேட்டிவ் டிவோட்டி. அவங்களுக்கு இனிஷியேஷன் வந்துச்சு, அவங்க ஹஸ்பண்டுக்கும் இனிஷியேஷன். ஓகே, அவங்க சொல்கிறாங்க, பிரபுபாத் விஸ்கி வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. பிரபுபாத் ஷாக் ஆகிட்டார். நீ விஸ்கி டேஸ்ட் பண்ணியிருக்கியான்னு சொல்லி கேட்குறாரு. விஸ்கி லிக்வர், ஆமாம், அது டேஸ்ட் பண்ணிக்கான்னு கேட்குறாரு. ஆனால் அங்கே உள்ள ஹிப்பீஸ் தான், அவங்களாம் எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துருக்காங்க. பிரபுபாதர் சொன்னதுக்காக இப்படி வந்து எல்லாம் மாறிட்டாங்க. ஓகே, அப்புறம் பெங்கால் டைகரை பற்றி பேசுகிறாங்க, அப்படி ஜென்ரலாகவும் பேசுவாங்க. ஓகே, பெங்காலில் இருக்க டைகரை பற்றி பேசுவாங்க, பெங்கால் புலி. அதனால் அவங்க ஹிப்பி லைஃப்லேயே இருந்ததுனால ட்ரக்லாம் கூட எடுத்துருந்தாங்க. அவங்கள மாற்றுறது பிரபுபாதரோட. ஓகே, ஆனால் இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேலரிலாம் கிடையாது, பெரிய பொசிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவங்க பிரபுபாதருக்கு உயிரே கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணிட்டார் பிரபுபாதர். அவங்களோட இதயம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதுதான் அவங்களுக்கு மோட்டிவேஷன். பிரபுபாதர் தான் அவங்களுக்கு மோட்டிவேஷன். ஸோ நந்தகிருஷ்ண பிரபு சொல்கிறார், பிரபுபாதர் எப்படி ஃபஸ்ட்டு நியூயார்க் போனோன்னா உள்ள எக்ஸ்பீரியன்ஸை சொன்னதை சொல்கிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் அமெரிக்கா வெளியே, இந்தியா விட்டு வெளியே போகிறார். ஃபஸ்ட்டு அமெரிக்கா தான் போகிறார் பிரபுபாதர். போய் கொஞ்ச நாள் நியூயார்க்கில் தங்குறாரு. அவர் தங்கும்போது குளிர்காலம் வந்துடுது. பிரபுபாதர் ஒரு நாள் வெளியே வந்து பார்க்குறாரு, விண்டோ வழியாக வந்து யாரோ இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போலன்னு நினச்சிக்கிறாரு. ஓகே, அப்புறம் இன்னும் பெயிண்டை தூக்கி போட்டே இருக்காங்களா, இன்னும் நிறைய வருதேன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ தான் பார்க்குறாரு, அந்த பனி வந்து பறந்து பறந்து வந்து விழுது. ஓகே, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. ஓகே,
ஸ்னோ வந்து விழுதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஒயிட்டாக இருக்குது. ஓகே, சொல்கிறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவர் வந்து அவருடைய அனுபவங்களை ஷேர் பண்ண, இனிஷியலாக உள்ள அனுபவங்களை ஷேர் பண்ணுறார். ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ யாருமே அவருக்கு துணை கிடையாது. அவர் சிங்கிளாக தான் ஸ்டே பண்ணுவார். அவருக்கு யாரையும் தெரியவும் செய்யாது. ஃபஸ்ட்டு 1 இயர் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபைனான்ஷியலாக ஒன்றும் கிடையாது, பிரசாதம்லாம் சாப்பிடவே முடியாது. ஏதோ அப்படி இப்படி பண்ணி கஷ்டப்பட்டு தான் அந்த இஸ்கானை வந்து அவர் தொடங்கினார். ஓகே, அதுக்கப்புறம் நிறையா டிசேபிள் வந்து அவர் ஹெல்ப் பண்ணி அவர் இஸ்கானை வந்து கொஞ்சம் நிறைய சொசைட்டி கொண்டு வந்துட்டாங்க. இப்போலாம் நிறைய இடத்துல இருக்குது. எப்போ 1968 69 70 நிறைய இடத்துல வந்துருச்சு. இப்போ 70 அந்த மாதிரி இதுதான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ சத்யபாமா மாதாஜி சொல்கிறாங்க, பிரபாத் ஒரு நாள் ஒரு கதை சொல்கிறார். ஓகே, பிரபாத் என்ன கதை சொன்னாலும் அதில் பயங்கர பிலாசபி பாயிண்ட்லாம் இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இந்த தவளை ஸ்டோரிலாம் சொல்லியிருக்காரு. ஒரு கிணத்து தவளை, கடல் தவளை, கரெக்டாக? இந்த கிணத்து தவளையோட இடத்துக்கு கடல் தவளை வந்தது. அப்போ அந்த கிணத்து தவளை கேட்டுச்சு, எப்படி கடல் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே அந்த கடல் தவளை சொல்லிச்சு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிச்சு. உடனே இந்த கிணத்து தவளை இவ்வளோ தூரம் ஒரு குதிச்சு இவ்வளோ தூரம் இருக்குமா, இல்லை இதோட 2 அதிகமாக இருக்குமான்னு சொல்லி குதிச்சு வயிறு ரொம்ப பெருசு வாங்கிட்டு போயிட்டுருச்சு. இல்லை ரொம்ப பெருசு உனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே கடைசியில் வயிறு வெடிச்சு இறந்துச்சு இந்த கிணத்து தவளை. இதெல்லாம் சொல்லி பிரபாத் சொல்வார், இந்த மாதிரி இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி தன்னுடைய அறிவை வச்சு இந்த கடவுளை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இல்லைனா கடவுளை இல்லைன்றாங்க, இந்த உலகத்தை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பிரபாத் சொல்வார். ஓகே, அதே மாதிரி இன்னொரு கதை சொல்கிறார் பிரபாத். ஸோ அவரோட ஒரு மனுஷன் இருந்தான், கல்கட்டாவில் இருந்தான். அந்த கல்கட்டாவில் இருக்க அந்த மனுஷன் வந்து எப்படின்னா, அவன் வந்து காரை பார்க்கவே தேவையில்லை. காருடைய அந்த வர்ற சத்தத்தை கேட்டே சொல்ல என்ன சொல்லுவான், அங்கேருந்து கார் வருதுன்னு சொல்லிடுவான். இதான் கரை ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான். ஓகே, ஸோ இந்த சத்யபாமா நினச்சிட்டாங்க, ஓகே ஏதோ முக்கியமான ஒரு ஃபிலாசபி பாயிண்ட் சொல்ல போகிறார் பிரபாதன்னு சொல்லி ரொம்ப கவனமாக எல்லாம் கேட்குறான் கதையை. ஏன்னா இந்த கல்கட்டா மேனை பற்றி பேசிட்டாங்கல்ல, அந்த கல்கட்டா மேனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். ஓகே, ஸோ ஓகே நான் வந்து அப்போ அவனை டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். அவன் கண்ணை கட்டிடுறான். இப்போ ஒரு ரோட்டில் நின்றுக்கிறாங்க, ஒரு காராக போயிட்டுருக்கு. என்ன கார் வருது என்ன கார் வருது கரெக்டாக சொல்கிறான் எல்லா காரையும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது கேடிலாக், இது ஃபோர்டு, இது புயிக், இப்படி கரெக்டாக சொல்கிறான். கல்கட்டா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்லாம் இருக்கும். ஓகே, பணக்காரங்களாக இருப்பாங்க கல்கட்டாவில். அது 2 சைடு இருக்குது. ஒன்று வந்து பிரிட்டிஷ் இருந்த இடம், இன்னொன்று இந்தியன்ஸ். பிரிட்டிஷ் இருந்த இடம்லாம் பயங்கர பணக்கார இடம். ஓகே, அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு கழுதை அந்த இடத்துல வரும். அந்த கழுதையில் நிறைய டின் கட்டியிருப்பாங்க. அந்த டின்னெல்லாம் டிக்கி வேறு சவுண்டு வரும் இல்லையா. இப்போ என்ன கார் வருதுன்னு கேட்டோன்னே இது ஃபோர்டு அப்படின்னுவான். இதில் வந்து ஃபிலாசபி கிடையாது, பிரபா ஜோக் அடிக்கிறாரு. ஓகே, இந்த மாதிரி ஜோபியெல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக அவர் பேசுகிறது. இந்த மாதிரி அவர் வந்து அந்த டிசேபிள்ஸை வந்து நீங்காத இடம் பிடிச்சிட்டார் அவங்க இதயத்தில். அதனால் அந்த டிசேபிள்ஸ்லாம் அவர் விட்டு போகிறதுக்கு ரெடியாகவே இல்லை. அவரோட செக்ரட்டரியாக ரொம்ப நாள் இருப்பாங்க. பிரபா சொல்வார், இந்த இடத்துல போய் ப்ரீச் பண்ணுங்க போங்க அப்படின்வார். நிறைய செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, நான் போக மாட்டேன் பிரபா, எங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்கன்னுவாங்க. செக்ரட்டரியாக தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிரபா அதில் தூங்கவே மாட்டார், 2 மணி நேரம் தான் தூங்குவார். எப்போனாலும் கூப்பிடுவார் வாங்கன்னு சொல்லி, கரெக்டாக இல்லையா? இருந்தாலும் அவங்க அந்த ஜாப் விட்டு போக மாட்டாங்க. இவங்களாம் யங்ஸ்டர்ஸ், ரொம்ப யங்ஸ்டர்ஸ், புதுசாக கல்யாணம் ஆகிருக்கும் அவங்களுக்கு. அப்போ சரி பிரபா சொல்லிட்டானே கஷ்டப்பட்டு வெளியே போவாங்க. நான் வெளியே போனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த பயங்கரமாக டெவலப் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி. ஓகே, கௌர் சுந்தர் பிரபுமே இப்போ ஹவாய் போயிட்டு ஹவாயில் மிகப்பெரிய கோயில் கட்டிடுவாங்க. ஸோ அதனால் பிரபா வந்து தெரியும். இன்னொருத்தர் அதே மாதிரி தான் ஒரு மகாராஜ் வந்து அங்கே யூரோப் போயிட்டு சொல்லுவார், பிரபா இங்கேருந்து அவன் டைப் பண்ணிக்கிட்டு இருந்தான், நான் போ அப்படின்னு சொன்னேன். இல்லை போக மாட்டேன் எனக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்கன்னாரு. இல்லை இப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக வந்துடுவார், சன்னியாசியாகி நிறைய இடத்துல டெம்பிள் வச்சு கடைசியில் நிறைய லாங்குவேஜில் புக்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி கொண்டு வருவார் பிரபா. ஓகே, ஸோ கிருஷ்ணதாச பிரபு, உதவ பிரபு அவங்க வந்திருக்காங்க இல்லையா, 2 பேர் வந்திருக்காங்கல்ல சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து. அவங்க சொல்லுவாங்க ரத யாத்திரை எப்படி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரத யாத்திரை 1967 பிரபுபாத சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வருஷம் பண்ணுறாங்க. இப்போ யூஎஸ்குள்ளே போக முடியாது பிரபுபாத இல்லையா, ஏன்னா அவருக்கு விசா வந்து டிலே பண்ணிட்டாங்க. வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டிலே பண்ணிட்டாங்க. இப்போ அதனால இவங்க சொல்கிறாங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அதனால் லீவே விட்டுருவாங்க. இந்த ரத யாத்திரை அன்றைக்கி லீவே விட்டுருவாங்க. ஓகே, நிறைய பேர் 10,000 பேர் கிட்ட வருவாங்க அந்த ரத யாத்திரை அட்டன் பண்ணுறதுக்கு. அந்த ஃபோட்டோலாம் காட்டுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ பிரபுபாதர் வந்து அங்கே உள்ள பக்தர்களை வந்து புகழ்வார். எஸ்பெஷலி ஷியாமசுந்தர் பிரபு, ஜெயானந்த பிரபுவை ரொம்ப
பெருமையாக சொல்லுவாங்க பிரபுபாதர். இந்த மாதிரி ஒரு தேரை அழகாக கட்டி அமெரிக்காவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சொல்லி ரொம்ப அப்போலாம் பயங்கர நியூஸாக வரும். இப்போ இந்தியாவில் பயங்கரமாக படிப்பாங்க, இந்த மாதிரி ஜெகநாத ரத யாத்திரை அங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி பயங்கரமாக இஸ்கான் ஃபேமஸ் ஆனவங்க தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பூரி பசங்களுக்கு, பூரி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பொறாமல் வந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இஸ்கான் எப்பயுமே ரத யாத்திரை பண்ணக்கூடாது, ஜூனில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டாங்க இல்லையா. இல்லைன்னா எப்போனாலும் இஸ்கான் ரத யாத்திரை வந்து ஜெகநாதர் வந்து எப்போனாலும் பண்ணலான்னு சொல்லி பிரபா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதனால் இவர் வந்து இந்த சக்ஸஸை பேசுனாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தமால் கிருஷ்ண மகாராஜ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெய்லி இந்த ஹரே கிருஷ்ணா கீர்த்தனை வந்து டெய்லி போய் பாடணும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி டெய்லி பேக் டு ஹார்ட் மேகசின் 100 புக்ஸ் விற்கிறது பெரிய விஷயம். அப்போ 100 புக்கு ஒரு நாளைக்கு விற்பாங்க. அது டிவோட்டிஸ் வெளியே போயிட்டு அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு மற்ற டெம்பிள்லாம் விற்பாங்க, புக்ஸ் விற்பாங்க. இந்த மாதிரி ஒரு போட்டி வரும். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் விற்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் முதல்ல தெரியாது. ஆக்சுவலாக எப்படி புக்ஸு சேல் பண்ணுறது கூட தெரியாது. பப்ளிக்கில் கீர்த்தனை வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பப்ளிக்கில் கீர்த்தனா ஹரே கிருஷ்ணா பாடுவாங்க, அப்புறம் யாராவது வருவாங்க, கொஞ்சம் மீன்ஸ் டொனேஷன் கொடுப்பாங்க. ஓகே, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது எங்கெல்லாம் பண்ணாங்க, நியூயார்க்கில் பண்ணாங்க, லண்டனில் பண்ணாங்க, யூரோப் கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க, இது எல்லா இடத்தையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேயும் வந்து இந்த பிரபுபாதம் வந்து டைட்டில் போடுவாங்க, ஒயிட் எலிஃபென்ட்ஸ் ஹேவ் கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒயிட் எலிஃபென்ட்ஸ் தான் இந்த வைஷ்ணவாஸ், ஒயிட்டில் இருக்காங்களா வைஷ்ணவாஸ், ஃபாரின் டிவோட்டிஸ் வராங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இறங்கின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி ஸ்ட்ரீட் கிட்டெல்லாம் பண்ணுவாங்க, பாடிக்கிட்டே போவாங்க. அப்போ அவங்க டொனேஷன்லாம் அப்போ பிரபுபாதர் சொல்லுவார், நீங்கள் இந்த மாதிரி இங்கே பண்ணாதீங்க, இந்தியாவில் பண்ணாதீங்க, உங்களை பிச்சைக்காரன்னு நினச்சிருவாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே லைஃப் மெம்பர் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற. அப்போ தான் லைஃப் மெம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஏன்னா இந்த யூஎஸில் யூரோப்பில் பண்ணுறது ஓகே, அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன நினைப்பாங்கன்னா எஜுகேட்டட் மேன் வரமாட்டாங்க இந்த உங்களுக்கு இதுக்கு இடத்துக்குன்னு சொல்லுவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் மிடில் கிளாஸ் எஜுகேட்டட் மேன்னா அட்ராக்ட் பண்ணணும்னா, பணக்காரங்களை அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் லைஃப் மெம்பர் தான் ஆரம்பிக்கணும். இங்கே வந்து ஸ்ட்ரீட் கீர்த்தன் ஒத்து வராதுன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, லைஃப் மெம்பர் ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் அனுப்பாங்க. 1100 rupees கொடுத்தீங்கன்னா 1 rupeeயா, 111 rupees 101 rupees. ஓகே, அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இஸ்கானில் லைஃப் மெம்பர் ஆகிடலாம். இப்போயும் அந்த ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ வந்து 35,555 35,555 ரூபா கொடுத்தா எப்போ நாள் இஸ்கானில் ஸ்டே பண்ணிக்கலாம், இஸ்கானில் ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. இப்போ வந்து ஏசியெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு மினிமல் சார்ஜ் வாங்குவாங்க. ஓகே, 1 டேக்கு இவ்வளோன்னு சொல்லி வாங்குவாங்க. ரெண்ட்டு கிடையாது, மினிமல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்குவாங்க. 5 நாள் ஸ்டே பண்ணாலும் அதுக்கு 5 நாளைக்கு என்ன மெயின்டெனன்ஸ் சார்ஜோ அதை வாங்குவாங்க. எல்லா இடத்துலையும் இஸ்கான் டெம்பிள் இருக்குது, அங்கெல்லாம் போய் ஸ்டே பண்ணிக்கலாம். அப்புறம் பிரபுபாதர் புக்ஸ் எல்லாம் வந்துடும், ஸ்ரீமத் பாரதம் வந்துடும், இப்படி சொல்லி ப்ராமிஸ் பண்ணி லைஃப் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் வைப்பார். பெரிய பெரிய பணக்காரங்களாம் உடனே என்ரோல் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்தியன்ஸ் இப்படி தான் வருவாங்க, அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொன்னார். கரெக்டாக அது சக்ஸஸ் ஆகிடுச்சு லைஃப் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் தான் அயல்நாட்டுக்கு போச்சு லைஃப் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம். ஆனால் இந்த யூஎஸில் பார்த்தீங்கன்னா மிருதங்கம் கத்தாலாம் வச்சு ரோட்டில் அப்படியே பாடிட்டு போகிறாங்க. நல்லா ஜாலியாக இருக்குது, நல்லா ரம்யமாக இருக்குது அங்கே போக பாடுறது. ஓகே, ஸோ பிரபுபாதர் சொல்கிறார், கிருஷ்ண உணர்வு உள்ள மனிதர்கள் வந்து தனக்குத்தானே பதட்டம் இருக்காது, ஆனால் மற்றவங்கெல்லாம் கவலைப்படுறாங்களே சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க, துன்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அவருக்கு பதட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். இது பிரகலாத் மகாராஜா வந்து ஸ்ரீமத் பாரதத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜீவ கோஸ்வாமி சொல்லுவாங்க, ஜீவ கோஸ்வாமி பிரபுபாதர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் மற்ற விருந்தாவனில் போய் இருந்துடுறேன், நான் இமயமலை போயிடுறேன், இது அவங்கள மாத்திரம் பற்றி தான் கவலைப்படுறது. ஆனால் உண்மையான வைஷ்ணவம் எப்படி இருப்பார்னா, எல்லாருக்கும் இது போய் சேரணும்னு நினைப்பார். அதனால் அவர் சிட்டியிலேருந்து என்ன பண்ணுவார், ப்ரீச் பண்ணுவாங்க. அதனால் பிரபுபாதர் எப்பயுமே ஒரு எங்கேயாவது மூலையில் போய் டெம்பிளில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டார். அவருடைய குரு மகாராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிட்டி சென்டரில் ஓப்பன் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லோரும் வருவாங்க கோயிலுக்கு, அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் திருப்பி ஒரு இனிஷியேஷன் செரமனி வருதாங்க. அப்போ சொல்கிறார் பிரபுபாதர், நீங்களாம் இப்போ இனிஷியேஷன் வாங்கிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மெசேஜை உலகம் முழுவதும் நீங்கள் பரப்பணும். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணணும், பியூர் வைஷ்ணவாக இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும். நீங்கள் எங்கே சாப்பிட்றது எங்கே தூங்குறதை பற்றி கவலைப்படாதீங்க, கிருஷ்ணா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியதுன்னா
நீங்கள் வந்து ஒரு உண்மையாக சேவை பண்ணணும், அவ்வளோதான். மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ன்றார். ஓகே. ஸோ பிரபுபாதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லி கோவிந்ததாஸ் மகாராஜ் கேட்குறாங்க. சரணாகதி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபுபாதர் சொல்கிறாங்க, சரணாகதினா நான் எதுவுமே இல்லை, கிருஷ்ணா தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறது தான் சரணாகதி. ஓகே. ஸோ நான் வந்து இந்த பன்றியுடைய மலத்தை விட கீழே இருக்கேன் இப்படி நம்ம நினைக்கணும். கிருஷ்ணா தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கணும். நிறைய பேர் நியூட்டன் ஆகலாம், எயின்ஸ்டைன் ஆகலாம். ஆனால் ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். யார் முழுமையாக கிருஷ்ணட்ட சரணாகதி அடைஞ்ச ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் காந்தி ஆகலாம், மோடிஜி ஆகலாம், இல்லைன்னா யூஎஸில் இருக்க ட்ரம்ப் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். ஆனால் சரணாகதி அடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. ஒருத்தர் வந்து இப்படி நினச்சார்னா, நான் வந்து நிறையா படிச்சிட்டேன், அவர் என்னை விட நிறையா படிச்சிட்டார் இப்படி நினச்சாலே அவர் வந்து பௌத்தியத்தில் இருக்கிறாரு. நான் எதுவுமே இல்லை, கிருஷ்ணா தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறதா சரணாகதிக்கார். ஓகே. அப்போ ஒரு புதுசாக ஒரு பையன் வந்திருக்காரு, அப்போ தான் ஜாயின் பண்ணுறாரு டெம்பிள். அவர் சொல்கிறார், கேட்குறாரு, நான் ஒரு சமயம் நான் அப்படி மாதிரி நினைக்கிறேன், அப்புறம் இன்னொரு சமயம் சரணாகதி அந்த மாதிரி நினைக்கிறேன், இதே மாறி மாறி நினைக்கிறேன்ட்டு கேட்குறாரு. பிரபுபாதர் சொல்ல, இதுதான் மாயா, இதுதான் நமக்கும் மாயாவுக்கும் உள்ள யுத்தம், வார் அப்படின்றார். ஓகே. ஏன்னா நம்ம வந்து மாயாவுடைய கிங்டமில் இருக்கோம், அதனால் நம்ம வந்து சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும். இது வந்து பிறப்பு இறப்பு பெருங்கடல். ஓகே. இதில் நிறையா யூனிவர்சஸ்லாம் இருக்குது, பெரிய பெரிய பிளானட்ஸு யூனிவர்ஸ்லாம் இருக்குது, நிறைய விதமான உயிரினங்களும் இருக்குது. இதில் ஒரு ஒரு பிறவியும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கணும். அதனால் நம்ம எங்கே போகிறோம், எங்கே என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாது, மாறிக்கிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கையெல்லாம். ஆனால் எப்போ நீங்கள் சரண அடைகிறீங்களோ, கிருஷ்ணா தான் கதின்னு சொல்லி சரண அடைகிறீங்களோ, எப்போ வந்து அப்போ தான் இந்த பௌதிக ஆசைகள்லாம் போக ஆரம்பிக்கும். ஓகே. ஏதாவது சின்னதாக ஆசை இருந்தாலும் சரி, திருப்பி நமக்கு ஒரு பிறவி உண்டு. ஓகே. அப்போ எப்படி 100% ஆசை இல்லாமல் இருக்க முடியும்? ஆசைகளை அடக்கவே முடியாது. கரெக்டாக இல்லையா? ஆசைகளை வந்து டவுட்டைல் பண்ணிடணும். ஆசை என்ன பண்ணுற, ஆசைகளை வந்து டவுட்டைல் பண்ணிடும் கிருஷ்ணருக்கு. ஓகே. கிருஷ்ணாவுடைய கான்சியஸில் நம்ம ஈடுபடுத்தணும். ஓகே. ஸோ அதனால் ஆசையை இல்லாமல் பண்ணுறது வந்து புத்தனுடைய ஃபிலாசபி. அது பண்ண முடியாது. ஆசை என்ன, பௌதிக ஆசை இருக்கக்கூடாது, கிருஷ்ண உணர்வு சம்பந்தமான ஆசைகளை நம்ம வளர்த்துக்கணும். ஓகே. அதனால் நீங்கள் கிருஷ்ண உணர்வுக்கு எதாவது ரிலேட்டடாக இருக்கும், சாண்டிங் பண்ணுறது, அப்புறம் வந்து நம்ம புத்தகம் கிருஷ்ணா புக் படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, சொற்பொழிவு கேட்குறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து இதில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். அப்போ கௌரசந்தர் பிரபு வந்து ஒரு பிளேட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் கொண்டு வராங்க. ஓகே. அதை வந்து பிரபா எல்லாருக்கும் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ மக்கள் எதுக்காக சர்ச்சுக்கு போகிறாங்கன்னா, பிரெட்டு வேணும்னு சொல்லி ப்ரே பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கம்யூனிஸ்ட்லாம் வெளியே வெயிட் பண்ணுவாங்க. வெளியே வெயிட் பண்ணிவிட்டு கேட்பாங்க, வெளில வர மக்களை கேட்பாங்க, நீங்கள் சர்ச்சில் ப்ரே பண்ணீங்களா, என்ன ப்ரே பண்ணீங்க? பிரெட்டு கேட்டோம். பிரெட்டு கொடுத்தாரா, ஜீசஸ் கொடுத்தாராங்க? இல்லை, கொடுக்கல. இப்போ எங்களை கேளுங்க, ஓ கம்யூனிஸ்ட் கிவ் மீ பிரெட், உடனே கொடுப்போம், பிரெட்டை கொடுப்போம். ஓ தேங்க்யூ அப்படி சொல்லிப்போம். இவ்வளோ தான் அறியாமல் இருந்திருக்காங்க மக்கள். அந்த மக்கள்லாம் உடனே இவன் தான் கடவுள் நினச்சி அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது. ஆனால் அப்படி கிடையாது. அந்த பிரெட்டோடைய மூலக்கூறு எப்படி கிடச்சிது, யார் கொடுத்தான்? கோதுமையில யார் கொடுத்தா? இவராக தயாரித்தார், ஃபேக்ட்ரியாக தயாரிக்கிறாங்க. மூலக்கூறு எல்லாம் கிருஷ்ணா கொடுத்துருக்காரு, இவர் ஜஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஓகே. இந்த மாதிரி மக்களுக்கு திங்க் பண்ண தெரியாதுன்றார். ஓகே. அதனால் அவங்க சர்ச்சுக்கு போகிறதுலாம் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி பிரெட்டு கிடச்சிதுன்னா அப்புறம் போக மாட்டாங்க, சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. இது வந்து பக்தர் கிடையாது. பக்தர்லாம் எப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ மான்ட்ரியல் டெம்பிள் பார்த்தீங்கன்னா 1.5 years ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் அது முன்னேற்றம் இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபைனான்ஷியலாகவும் கஷ்டப்படுறாங்க. நிறைய இந்தியன்ஸ் வராங்க, ஆனால் யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது, பெண்களுக்கு தனியாக ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்குது அந்த இதில் கனடா டெம்பிளில். 2 மாடி ஏறணும், அப்புறம் அது டெய்லி அப்போ தான் அவர் போக முடியும் அந்த மாதிரி. ஓகே. முதல்ல என்ன பண்ணுறாங்க, எல்லா பக்தர்களும் பிரபுபாதரை பல்லக்கில் தூக்கிட்டு போனாங்க. ஆனால் அந்த படியெலாம் கொஞ்சம் கர்வாக ஸ்டீப்பாக இருக்கும்.
தூக்க முடியல. அப்புறம் அடுத்த நாள் ப்ரோபா நானே நடந்தேன்னு சொல்லி நடக்கிறார். டெய்லி நடந்து தான் போகிறார் மேலே போகும்போது. ஓகே, இந்த மான்ட்ரியல் டெம்பிளோடைய டெம்பிள் யார் ஸ்டார்ட் பண்ணால் ஜனார்தன் பிரபு. இவர் கனடியன். ஓகே, மெக்கல் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாரு. அவர் பிஹெச்டி பண்ணுறாரு, இருந்தாலும் ஒரு டெம்பிள் ரன் பண்ணுறாரு. அந்த மாதிரி தாடியெலாம் வச்சுருக்காரு, மீசை வச்சுருக்காரு, அந்த மாதிரி. ஓகே, ஜனார்தன் ஒரு பேர், இனிஷியேட்டிவ் போட்டி. நிறைய டவுட்லாம் கேட்பார், ப்ரோபா கிளாரிஃபை பண்ணுவார் அதை பற்றிலாம். ஆனால் ஜனார்தனுக்கு வந்து ஒரு அவங்க ஒய்ஃப் இருக்கான். அவங்க ஒய்ஃபுக்கு சுத்தமாக பிடிக்காது கிருஷ்ண கான்சியஸஸ். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இவர் தான் டெம்பிள் ரன் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து ப்ரோபா வர்றதுக்குலாம் நிறைய விளம்பரம் கொடுக்குறாரு. மைண்ட் எக்ஸ்பேன்ஷன் அண்டர் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குறாரு. ஸோ ஒரு 12 பேர் கிட்ட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் கிருஷ்ண கான்சியஸை பற்றி எதுவுமே அவங்களால அந்த மான்ட்ரியலில் பரப்ப முடியல. அவங்க டெய்லி மெயின்டெனன்ஸுக்கு, அவங்களுடைய சாதனை பண்ணுறதுக்கு கீர்த்தன் இதுலேயே இருந்துடுறான். ஒரு உத்வேகம் இல்லை. டெம்பிள் அதே ஒரு மாதிரி இருக்குது, அப்படி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பப்ளிக் இதெல்லாம் வைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த க்ளீனிங்கு, குக்கிங்கு இதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக டைம் இருக்குது. அப்போ ப்ரோபா சொல்கிறார், ஜனார்தன் வந்து அகாடமிக் படிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அதனால் அவரால் டெம்பிளை வந்து மேனேஜ் பண்ண முடியல சரியா. ஏன்னா பிஹெச்டி படிச்சிருக்கும் போது எப்படி டெம்பிள் மேனேஜ் பண்ண முடியும்? ப்ரோபா சொல்ல, நீ நியூவாக டெம்பிள் கமாண்டர் ஒருத்தர் நேமிங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அப்போ ஒரு நாள் வந்து கேட்குறாரு, கொஞ்ச நாள் இருப்பாங்கல்ல, ஒரு நாள் கேட்குறாரு, உங்களுக்கு புதுசாக கிடச்சிட்டாங்களா, கமாண்டர் கிடச்சிட்டாங்களா, நியமிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஜனார்தன் ப்ரோ. உடனே டிடியை பார்த்து சொல்கிறார், ஜெகநாதை பார்த்து, ஓகே தட்ஸ் ஆல் ரைட், ஜெகநாதன் தான் டெம்பிள் கமாண்டர்னு சொல்லிடுறாரு. ஓகே, பிறப்பு அவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்காங்க. ஓகே, கோவப்படல. இவ்வளோ நாள் ஆச்சு நான் சொல்லி, ஏன் நீ பண்ணலை இன்னும் அப்படின்லாம் கேட்கல. ஓகே, ஏன்னா ரொம்ப கஷ்டம் இனிஷியலாக. அவங்களுக்கு ஃபிலாசபி தெரியாது. ஸோ ஒரு நாள் ஈவினிங் வந்து பிரபாதர் வந்து பிரகலாத் மகாராஜாவுடைய பாஸ்ட் டைம் சொல்கிறாங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு கேட்குறாங்க. ஹிமாவதி மாதாஜி சொல்கிறாங்க, எனக்கு கொஸ்டின் இருக்குன்றாங்க. பிரபாதர் என்னன்னு கேட்குறாங்க. பிரகலாத் மகாராஜ் இவ்வளோ பெரிய டிவோட்டியாக இருக்காங்க, எதுவுமே என்னோடது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அவங்க கடவுள் வந்து என்னுடையன்னு சொல்கிறாரு, மை காட்னு ஏன் சொல்கிறாங்க? அது எப்படி அவர் சொல்ல முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அது புரியல, நீங்கள் சொல்லுங்கன்ற. பிரபா சொல்கிறார், கடவுள் எல்லாருக்கும் சொந்தம் தான், அதனால எல்லாருமே சொல்லலாம் என்னுடைய கடவுள்னு சொல்லலாம். பௌதிகமாக நான் ஏதாவது சொன்னேன்னா, என்னுடைய டம்ளர் சொன்னேன்னா அது எனக்கு வந்து தான் சொந்தம். ஆனால் கடவுள் வந்து இன்ஃபினிட், எல்லாரும் தன்னை என்ன கிருஷ்ணன் சொல்லலாம். ஆனால் கிருஷ்ணன் வந்து எல்லாருக்கும் சொந்தமாக இருக்க முடியும்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, மை காட் எல்லாரும் சொல்லிக்கலான்றார். ஓகே, கிருஷ்ணன் சொல்கிறாரு எல்லாருமே என்னுடைய பார்ட் அண்ட் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறார்ல, அதே மாதிரி எல்லாரும் என்ன பண்ணலாம், நான் வந்து என்னுடைய கடவுள் கிருஷ்ணன் தான் சொல்லிக்கலான்றார். ஓகே, இன்னும் அந்த மாதாஜி புரியல. கடைசியில் கேட்குறாங்க, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், தட் கிருஷ்ணா இஸ் த லார்ட், ஸோ மை லார்ட் இஸ் எவ்ரி ஒன் எல்ஸ் லார்ட், என்னுடைய கடவுள் எல்லாருக்குமே கடவுளான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்றார். ஓகே, என்னுடைய கடவுள், உன்னுடைய கடவுள், எல்லாருடைய கடவுள்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். கடைசியாக அந்த மாதாஜி புரிஞ்சிருச்சு. ஓகே, இவங்களை மாதாஜினா இவங்க உமாவதி மாதாஜி முதல்ல வந்து அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க லைஃபு. மேரேஜ் ஆனாலும் பேர் மாற்றிடுவாங்க, ஹிமாவதி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிடுவாங்க. இந்த மாதாஜிக்கு ரொம்ப டிடி தர்ஷனம் நல்லா தெரியுமா. இந்த மாதாஜி டிடி தர்ஷனம் நல்லா பண்ணுவாங்க, தப்பாங்க, நல்லா அலங்காரம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதாஜி யமுனா மாதாஜி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. யமுனா மாதாஜி நல்லா குக் பண்ணுவாங்க. யமுனா மாதாஜி பேர் என்ன, ஜோன்ஸ் தானே, ஜோன்ஸா, ஜேன். அவங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் வருவாங்க ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு குக் பண்ணவே தெரியாது கரெக்டாக. அப்புறம் வந்து அந்த யமுனா மாதாஜி வந்து எவ்வளோ தூரம் புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க, கிருஷ்ணா கான்சியஸ் எப்படி ரெசிப்ஸ்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி புக்லாம் எழுதியிருக்காங்க யமுனா மாதாஜி. பிரபா சொல்லியிருக்காரு, எல்லாரும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ரொம்ப நல்லா குக் பண்ணுறீங்க, எல்லாரும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி பிரபா சொல்வார். யமுனா மாதாஜி பாடினது தான் இன்னும் டெய்லி நம்ம கேட்குறோம். எதில் கேட்குறோம், கோவிந்தம் ஆதி பூர்வஷம், அது கேட்டுட்டு இருக்கோம் டெய்லி மார்னிங்கில் இல்லையா. இந்த மாதிரி மிகப்பெரிய பக்தெல்லாம் மாறிடுவாங்க பின்னால். ஸோ பிரபா சொல்வார், சாரி ருக்மிணி மாதாஜி சொல்கிறாங்க, நான் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் இங்கே இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், உங்கள் செப்பரேஷன் தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. பிரபா சொல்வார், இல்லை நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது, 2 விதமான உணர்வு இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கலாக நம்ம இங்கே இருக்கிறது, ஓகே, இன்னொன்று வானியில் வைப்ரேஷனில் இருக்கிறது சொல்வார். நீங்கள் ஆன்மீக குரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அதை நீங்கள் நினச்சிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்வார். ஓகே, ஃபிசிக்கல் வந்து ஓகே, ஃபிசிக்கலை விட முக்கியமானது குருவுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லி சொல்வார். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா டைம் இருக்காது. அப்புறம்
இதுல எதுவும் கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. ஹரே கிருஷ்ணா.